இன்றைக்கி நம்ம யாபேசின் ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் இருக்குது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இதுபோல் தேவன் வந்து இந்த இடத்துல வந்து யாபேஸை கொண்டு ஒரு சின்ன ஜெபத்தை வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து நம்மளும் இந்த ஜெபத்தை வந்து அனுதினமும் பண்ணலாம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக இந்த ஜெபத்தை வந்து 3 விதத்தில் நம்ம பண்ணலாம். எப்படின்னா, முதல், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். 2வது, நம்ம சார்ந்திருக்கிறவங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். அப்புறம் 3வது என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஸோ தேவரீர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளின் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் அவர்களோடு இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளலாம். இந்த விதமாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம பிள்ளைகளையும் கூட தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.